ஆண்டவர் இன்றைக்கும் நம்முடைய வாழ்வில் சுகத்தை தருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தெய்வீக சுகம் இன்றைக்கும் இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு வேத வசனத்தை நாம் வாசித்து அதிலிருந்து எப்படிப்பட்ட ஒரு சுகத்தை கர்த்தர் தருகிறார் என்பதை நாம் தியானித்து அந்த சுகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. 147ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், ஆண்டவர் இந்த இடத்துல சங்கீதத்தின் மூலமாக நமக்கு ஒரு உண்மையை வெளிப்படுத்துகிறார். நம்முடைய பரிகாரியாகிய கர்த்தர் வெறுமனே நம்முடைய சரீரத்தை மாத்திரம் சுகமாக்குகிறவராக இல்லாமல் அவர் நம்முடைய இருதயத்தை என்ன செய்கிறாராம்? சுகமாக்குறாராம். இருதயம் நொறுங்குண்டவர்களை அவர் சுகமாக்குகிறார், குணமாக்குகிறார். அப்படிப்பட்டவர்களுடைய காயங்களை அவர் என்ன செய்கிறாராம்? கட்டுகிறார். அப்போ இன்றைக்கி நாம் சிந்திக்க போகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, உணர்வு பூர்வமாக ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகளிலிருந்து கர்த்தர் சுகம் தரப்போகிறார். இமோஷனல் ஹீலிங்கை கர்த்தரிடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். உணர்வு ரீதியாய் நாம் பாதிக்கப்பட்டிருந்தால் அப்படிப்பட்ட பாதிப்பிலிருந்தும் தேவனால் நம்மை சுகமாக்க முடியும். அல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட நபர் உணர்ச்சி ரீதியாக உணர்வு பூர்வமாக அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிறது நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, அதுக்கு சில அடையாளம் இருக்குது. இவங்க இமோஷனலாக என்ன செஞ்சுருக்காங்க? பாதிக்கப்பட்டிருக்காங்க. என்ன அடையாளம் இருக்கும்? தூக்கமின்மை. அவங்க ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க. அவங்களால என்ன செய்ய முடியாது? நிம்மதியாக படுத்து தூங்க முடியாது. படுத்திருப்பாங்க, லைட்லாம் ஆஃப் பண்ணியிருக்கும், ஃபேன்லாம் ஓட தான் செய்யும், ஏசி கூட ஆனில் இருக்கும். ஆனால் அவங்களால என்ன செய்ய முடியாது? தூங்க முடியாது. இங்கே உருண்டு படுப்பாங்களோ அங்கே உருண்டு படுப்பாங்க, திரும்ப எழுந்து உட்காருவாங்க, திரும்ப அப்படி எங்கேயாவது எழுந்துச்சி போயிட்டு வருவாங்க, அல்லது 2 ரூம்குள்ளே என்ன செய்வாங்க? நடப்போம். இப்படி தூக்கம் இல்லாமல் ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னா அவங்க உணர்வு பூர்வமாக என்ன செஞ்சுருக்காங்க? எங்கேயோ பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னும் சிலர் இவங்க உணர்வு பூர்வமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணுன்னா, அவங்க தனிமையை விரும்புவாங்க. எல்லாரோட சேர்ந்து என்ன செய்ய மாட்டாங்க? இருக்க மாட்டாங்க. எப்பவும் தனியாக இருக்க விரும்புவாங்க. யாரையும் பார்க்க நான் விரும்பலை, யார்கிட்டையும் நான் பேச விரும்பலை, 4 பேரோட சேர்ந்து இருக்க நான் விரும்பலைன்னு சொல்லி அவர்கள் தாங்களை என்ன செய்வாங்க? தனிமைப்படுத்தி கொள்வார்கள். எவ்வளோ பெரிய காங்கிரிகேஷனில் அவங்க இருந்தாலும் அந்த கூட்டத்திலையும் அவங்கள நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தனியாக தான் இருப்பாங்க. நின்றுட்டு இருந்தாலும் தனியாக ஒரு ஓரமாக நிற்பாங்க, உட்கார்ந்துருந்தாலும் தனியாக என்ன செஞ்சுருப்பாங்க? உட்கார்ந்துருப்பாங்க. எல்லாரும் சந்தோஷமாக இன்வால்வ் ஆகிட்டு இருக்கும்போது அவங்கள்ட்ட எந்த விதமான இன்வால்மெண்ட் என்ன செய்யாது. இதெல்லாம் அடையாளம். ஒரு நபர் இமோஷனலாக ஹர்ட் ஆகியிருக்காங்க, பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அது ஒரு அடையாளம், தனிமை. அப்போ இதெல்லாம் ஆண்டவர் அடையாளங்களாக ஏன் நமக்கு இன்றைக்கி சொல்லித்தரார் அப்படின்னா, இப்படி யாராவது பாதிக்கப்பட்டிருந்தா அந்த உணர்வு பூர்வமான பாதிப்புகளிலிருந்து இயேசு உங்களை சுகமாக்க போகிறார். அல்லேலூயா. சிலரை பார்த்தீங்க அப்படின்னா எப்போ பார்த்தாலும் கோபப்படுவாங்க, எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுவாங்க. சாதாரணமாக தான் நீங்கள் கேட்பீங்க, ஆனால் எரிஞ்சு விடுற மாதிரி என்ன செய்வாங்க? பதில் சொல்லுவாங்க. இப்படி யாரையாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா தே ஆர் இமோஷனலி எப்படி இருக்காங்க? பாதிக்கப்பட்டிருக்காங்க. உணர்வு பூர்வமாக அவங்க என்ன செஞ்சுருக்காங்க? பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு அர்த்தம். சிலரை நீங்கள் பார்த்தீங்கன்னா உணர்வு பூர்வமாக பாதிக்கப்பட்டவங்க கசப்பை அப்படியே உள்ளே வச்சுட்டு இருப்பாங்க, கசப்பை வெளிப்படுத்திகிட்டு இருப்பாங்க. அவங்க மேலே அவங்களுக்கு இருக்கிற கோபத்தை என்ன செய்வாங்க? வெளிப்படுத்துவாங்க. இடம் பொருள் ஏவெல்லாம் அவங்களுக்கு என்ன செய்ய தெரியாது, பார்க்க தெரியாது. கசப்பு, அவங்க மேலே கசப்பாக இருக்கிறத, அவங்க மேலே வெறுப்பாக இருக்கிறத, அவங்க மேலே எரிச்சலாக இருக்கிறத, அவங்க மேலே கோபமாக இருக்கிறத என்ன செய்வாங்க? வெளிப்படுத்துகிறாங்க. அப்படின்னா அந்த நபர் உணர்வு ரீதியாக என்ன செஞ்சுருக்காங்க? பாதிக்கப்பட்டிருக்காங்க. சிலரை நீங்கள் பார்த்தீங்கன்னா விரக்தியாக இருப்பாங்க. என்ன நீங்கள் பேசுங்க, ஒரு ஃபீலிங்கே அவங்கள என்ன செய்யாது, இருக்காது. என்ன வாழ்க்கை இது அப்படின்னு ரொம்ப சலிச்சுக்கிடுவாங்க. பயங்கர சந்தோஷமாக எல்லோரும் சிரிச்சிட்டு இருப்பாங்க.
ஆனால் அவங்கள பார்த்தா அவங்களுக்கும் அதுக்கும், ஆனால் அவங்களும் அதில் ஒரு ஆளாக தான் என்ன செய்வாங்க இருப்பாங்க. ஆனால் அவங்களால என்ன செய்ய முடியாது, அந்த ஃபீலிங்கை அனுபவிக்க முடியாமல் எப்படி இருப்பாங்க, விரக்தி அடைஞ்ச மாதிரி இருப்பாங்க. இப்படிலாம் விரக்தியாக யாராவது இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு உணர்வு பூர்வமாக பாதிப்பு என்ன செஞ்சுருக்கு, ஏற்பட்டிருக்கிறது. சிலரை நீங்கள் பார்த்தீங்கன்னா பயந்துகிட்டே இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் பயம், எதுக்கு எடுத்தாலும் பயம், எதை சொன்னாலும் பயம், எங்கே போனாலும் பயம், எந்த காரியமாக இருந்தாலும் பயம்னா அப்படி பயந்துகிட்டே இருக்கிறவங்களும் உணர்வு பூர்வமாக என்ன செஞ்சுருக்காங்க, பாதிக்கப்பட்டிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுதான் அடையாளம். இப்போ நான் சொன்ன இந்த அடையாளத்தில் என் வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களில் யாராவது நீங்கள் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தால் உங்களை இன்னைக்கு இயேசு குணமாக்க விரும்புகிறார். உங்கள் உணர்வு ரீதியாக கர்த்தர் ஒரு அற்புத சுகத்தை தர விரும்புகிறார். உங்கள் உணர்வுகளில் ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகள், அந்த நொறுங்குண்ட அந்த இருதயத்தை, காயப்பட்ட அந்த இருதயத்தை கர்த்தர் குணமாக்க விரும்புகிறார். அல்லேலூயா. இப்போ உணர்வு பூர்வமாக பாதிக்கப்படுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது, நிறைய ரீசன்ஸ் இருக்குது. சும்மா இமோஷனலாக நம்ம ஹர்ட் ஆக மாட்டோம், அப்படி தானே? அப்போ அதுக்குன்னு சில ரீசன்ஸ் என்ன செய்யுது இருக்குது. எதனால் உணர்வு பூர்வமாக பாதிக்கப்படுறோம்? ஏமாற்றப்படும் போது. ஒருத்தங்களை நம்ம ரொம்ப நம்பி இருந்து அந்த குறிப்பிட்ட காரியத்தில் நம்மளை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சால் உடனே எது பாதிக்கப்படுது? உணர்வு, இருதயம் நொறுங்குது. நான் எப்படி நம்பி இருந்தேன், அவங்கள்ட்ட நான் எவ்வளோ ஓப்பனாக இருந்தேன், அவங்கள்ட்ட நான் மறைக்கவே இல்லையே எதையுமே, ஆனால் என்னை இப்படி நம்பி என்ன செஞ்சிட்டாங்க, கழுத்து அறுத்துட்டாங்களே. இப்படி ஏமாற்றப்படுகிறவர்களுக்கு கண்டிப்பாக உணர்வு என்ன செய்யும், பாதிக்கப்படும். இதான் ரீசன். எதுலையாவது ஏமாற்றப்பட்டா, பண விஷயத்தில் ஏமாற்றப்பட்டா, உறவுகளில் ஏமாற்றப்பட்டால், நம்ப தகுந்த சில காரியங்களிலே நம்பிக்கையின்மையை இழந்ததை அவங்க உணர்ந்தால், அதில் அவங்க ஏமாற்றத்தை அவங்க பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன வந்துடும், உணர்வு பூர்வமான பாதிப்பு வந்துடும். இப்போ இன்னொரு காரணம் இருக்குது. இன்னொரு காரணம் என்ன? சிலர் தவறான வார்த்தைகளை சொல்லிடுவாங்க. அவங்களுக்கும் அவங்க சொன்ன வார்த்தைக்கு என்ன இருக்காது, ஆனால் அவங்கள குறித்து தப்பாக பேசும்போது அது ஹர்ட் ஆக்கிடும். அந்த வேர்ட், அந்த வார்த்தை, சில தவறான வார்த்தை, தீமையான வார்த்தை, குற்றப்படுத்துகிற வார்த்தை, பழி போடுகிற வார்த்தை, அவமானப்படுத்துகிற வார்த்தை, அவதூறாக பேசுகிற வார்த்தை, கடினமாக சொல்கிற வார்த்தை, இதெல்லாம் இருதயத்தை நொறுக்கிடும், இருதயத்தை உடைச்சிரும். அப்படிப்பட்ட வார்த்தைகள் உணர்வு பூர்வமான பாதிப்புகள் என்ன செஞ்சிடும், ஏற்படுத்திடும். உணர்வுகளிலே பாதிக்கப்படுவதற்கு இப்படிப்பட்ட தவறான வார்த்தைகள் எப்படி இருக்குது, காரணமாக இருக்கிறது. உணர்வுகள் பாதிக்கப்பட வேற என்ன காரணம் இருக்குது அப்படின்னு பார்த்தா, தீராத வலி. தீராத வலி, வலி வரும், ஆனால் அதுக்கு நம்ம உரிய சிகிச்சை எடுக்கும்போது, முயற்சி செய்யும்போது அது என்ன செஞ்சிடும், அது போயிடும். ஆனால் இப்போ அது போகவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? அந்த வலி என்ன செய்யலை, அது கை வலியோ, கால் வலியோ, வயிறு வலியோ, முதுகு வலியோ. சிலரை பார்த்துருக்கீங்களா, தற்கொலை பண்ணுறதுக்கு முயற்சி செய்வாங்க. ஏன்? அவங்களுக்கு வயிறு வலி என்ன செய்யலை, கேட்கவே இல்லை. ஒரு சகோதரன் சுரண்டையில் பார்த்து அடுப்பி அவங்க மீட்டிங் நடக்கும்போது கடைசியாக ஜெபம் பண்ண வந்தார். பார்க்க பரிதாபமாக இருந்துச்சு. ஐயா, உங்களுக்கு எதுக்காக ஜெபம் பண்ணணும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு நான் கேட்டேன். அவர் சொன்னார், நான் தற்கொலை பண்ண போனேன், இந்த ஜெப சத்தம் கேட்டதுனால இங்கே போய் என்ன நடக்குதுன்னு பார்க்க வந்தேன், நீங்கள் பேசுகிற வார்த்தையெல்லாம் கேட்டதுனால ஜெபம் பண்ணணும்னு இப்போ முன்னாடி வந்திருக்கேன்னார். எதுக்கு நான் தற்கொலை பண்ண போகிறீங்க அப்படின்னா, அவர் ஒரு சாரம் தான் போட்டிருந்தார், அதை கால் பகுதியை தூக்கிட்டு காட்டினார் பாருங்கள், பயங்கரமாக புண்ணு. பல வருஷமாக இந்த புண்ணால் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். வலி என்னால் தாங்க முடியலை, வேதனை என்னால் தாங்க முடியலை, எத்தனையோ சிகிச்சை பண்ணியாச்சு, எனக்கு வலி கேட்கலை, அதனால் இன்னைக்கு நான் செத்துடணும், தற்கொலை பண்ணிடணும்னு வந்தேன் அப்படின்னாரு. அப்போ அவரை பிடிச்சி, தற்கொலை முடிவே கிடையாது, உங்கள் வலியை இயேசு மாற்றுவார், இந்த புண்ணை இயேசு ஆற்றுவார்,
நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். நீங்கள் உங்கள் குறையெல்லாம் ஏசப்பாட்டு அறிக்கையிடுங்க. இந்த ஜெப எண்ணெயை வாங்கிட்டு போய் அந்த புண்ணில் என்ன செய்யுங்க, நீங்கள் போடுங்க. இயேசு உங்களுக்கு உதவி செய்வார், உங்களை குணமாக்குவார். அப்படி சொன்னதுக்கப்புறம் அவர் நான் சாக மாட்டேன் அப்படின்னு போனார். அப்போ தீராத வலி உணர்வுகளில் என்ன உண்டாக்குது? ஏன் நான் இந்த வலியோடு நான் ஏன் வாழணும்? இந்த வேதனையை நான் இன்னும் எத்தனை காலம் நான் சகிக்கணும்? அதுக்கு ஒரேடியாக என்ன செஞ்சிடலாம், செத்துடலாம் அப்படின்னா அங்கே எமோஷனலாக என்ன செஞ்சுருக்காங்க, ஹர்ட் ஆகிருக்காங்க, பாதிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்தது ஏன் ஒரு நபர் உணர்வு பூர்வமாக பாதிக்கப்படுறாங்கன்னா, கைவிடப்படும் போது, புருஷனால் கைவிடப்படும் போது, பிள்ளைகளால் கைவிடப்படும் போது, நம்பினவர்களால் கைவிடப்படும் போது, அப்படி தானே? கண்டிப்பாக அதெல்லாம் அவங்களால நினைச்ச முடியாது, தாங்கவே முடியாதுங்க. திடீர்னு குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு பிரச்சனை, அவங்க விட்டுட்டு என்ன செஞ்சுறாங்க, போயிட்டாங்க. எங்கே போனாங்கன்னு என்ன செய்யாது, தெரியாது. இப்படி தான் சூழ்நிலைகளை அந்த குடும்பம் சந்திக்கும் போது இமோஷனலாக என்ன செஞ்சிருவாங்க, ஹர்ட் ஆகிடுவாங்க. இவங்களை விட்டுட்டு வேற ஒரு நபரை திருமணம் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா அது உணர்வு பூர்வமான பாதிப்பை ஏற்படுத்திடும். இந்த மாதிரி கைவிடப்படுதல் உணர்வு பூர்வமான பாதிப்புகளை உண்டாக்குது. ரெண்டாவது, அடுத்தது புறக்கணிக்கப்படுதல். புறக்கணிக்கப்படுதல் அப்படிங்கிறது ரொம்ப கொடூரமானது. மற்றவர்களுக்கு மத்தியில் அற்பமாக எண்ணப்பட்டு, நீ இதுக்கு தகுதி இல்லை, நீ இதுக்கு வேண்டாம், உடனே நாங்கள் இதில் சேர்த்துக்கொள்ள விரும்பலை, உனக்கு இங்கே இடம் இல்லை, இப்படி புறக்கணிக்கப்படும் போது உணர்வு பூர்வமான பாதிப்பு என்ன செய்யுது, ஏற்படுகிறது. அடுத்தது பாருங்கள், தோல்வி. ஒரு கடினமான பிரயாசம், கடினமான முயற்சி, ரிசல்ட் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, ரிசல்ட் என்ன வருது, ஃபெயில். அப்படின்னா அவங்க எப்படி உணர்வு பூர்வமாக என்ன செஞ்சுருவாங்க, ஏன்னா அதில் அவங்க எப்படியாவது பாஸ் ஆகிருப்பாங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்க, எதிர்பார்த்துருக்காங்க. ஆனால் பாஸ் ஆகலை, ஃபெயில் அப்படின்னு வந்துட்டு தோல்வி. வேலையில் தோல்வி, வியாபாரத்தில் தோல்வி, குடும்ப வாழ்க்கையில் தோல்வி, பொருளாதாரத்தில் தோல்வி, இப்படி ஏதாவது ஒரு முயற்சி அதை செய்யும்போது தோல்வி அப்படின்னு ஒரு நபர் தோல்வியை சந்திக்கும் போது உணர்வு பூர்வமாக என்ன செய்கிறாங்க, பாதிக்கப்படுறாங்க. அடுத்தது இழப்பு. தங்களுடைய அன்புக்குரியவர்களை இழக்கும்போது, நிரந்தரமாக இழக்கும்போது, மரணம் குறுக்கிடும்போது அவர்கள் உணர்வு பூர்வமாக என்ன செய்கிறாங்க, பாதிக்கப்படுறாங்க. இதெல்லாம் காரணம். இதுக்கு மேலே இருக்கலாம், ஆனால் நான் உங்களுக்கு கொஞ்சம் உதாரணத்துக்கு இதெல்லாம் என்ன செய்கிறேன் நான் சொல்கிறேன். இப்படி நான் சொன்ன இந்த வார்த்தைகள், ஏமாற்றப்படுதல், தவறான வார்த்தைகள், தீராத வலிகள், கைவிடப்படுதல், புறக்கணிக்கப்படுதல், துக்கம், இழப்பு, தோல்வி, இதில் எதிலையாவது நீங்கள் பாதிக்கப்பட்டு அதன் மூலமாக உங்கள் உணர்வுகள் பாதிக்கப்பட்டிருக்குமானால் இயேசு உங்களை குணமாக்குவார். அது எந்த காரணத்தினால உங்கள் உணர்வு பாதிக்கப்பட்டிருந்தாலும் இன்னைக்கு இயேசு உங்கள் காயங்களை கட்டுவார். அந்த நொறுங்குண்ட இருதயத்தை கர்த்தர் குணமாக்குவார். அல்லேலூயா. இந்த நொறுங்குண்ட இருதயம் அப்படின்றது பார்த்தீங்களா, இந்த நொறுங்குண்ட இருதயம், இதை நீங்கள் எப்படி அர்த்தம் கொள்ளலாம் அப்படின்னா, டு பஸ்ட், அதாவது வெட்டிச்சு அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்படி எவ்வளோ தான் பொறுக்கும், அதுக்கப்புறம் என்ன செஞ்சுட்டு வெட்டிச்சிட்டுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் சுக்கு நூறா அப்படி சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா, சுக்கு நூறா அப்படின்னா டு பிரேக் இன் டு பீசஸ், டு க்ரஷ், பட் அப்படி நசுக்கிறது, அப்படியே கடைசி சாறு வெளியே வர்ற வரைக்கும் என்ன செய்யுது, நசுக்கிற, ஸ்மாஷ் டு ஸ்மாஷ், அப்படியே போட்டு அமுக்கிறது. இதுதான் அந்த நொறுங்குண்ட அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமாக இருக்குது. ஆமென். ஒருவேளை உணர்வு பூர்வமாக பாதிக்கப்பட்டவங்க இருதய அந்த பூர்வமாக நொறுக்கப்பட்டவங்களாக இருக்கலாம், அழுத்தப்பட்டவங்களாக இருக்கலாம், சுக்கு நூறா அவங்க இருதயம் என்ன செஞ்சிருக்கலாம், ஒட்டஞ்சிப்பா, யாராலும் அதை சரி பண்ணவே முடியும், என்ன செஞ்சாலும் அவங்கள காயங்கட்ட முடியாது, அந்த உணர்வை என்ன செய்ய முடியாது, மறுபடி அவங்க ஃபீலிங்கை நம்ம புரிஞ்சுட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது செய்ய முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு அவங்க போகிறது தான் இருதயம் நொறுங்குண்ட. அதனால தான் கர்த்தர் அப்படிப்பட்டவங்களை குணமாக்குகிறார். இருதயம் நொறுங்குண்டவங்களை நீங்களோ நானும் என்ன செய்ய முடியாது, குணமாக்க முடியாது. இருதயத்தில் காயப்பட்டவங்களுடைய காயத்தை கட்ட உங்கள்கிட்ட ஏண்டே மருந்து கிடையாது, அது நம்முடைய ஆண்டவர் இயேசுகிட்ட தான் இருக்குது. ஆண்டவர் இயேசு தான் அந்த மருந்தாக நமக்கு என்ன செய்கிறார் இருக்கிறார். நீதிமொழிகள்
26ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அதில் எழுதப்பட்டிருக்கு, கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்திற்குள் தைக்குமா. இப்படிப்பட்ட வார்த்தைகள் உணர்வுகளை பாதிக்கிறதுக்கு என்ன செய்யுது, வாய்ப்பாக இருக்கிறது. 18ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அதில் எழுதப்பட்டிருக்கு, கோல்காரனுடைய வார்த்தைகள் அவைகள் உள்ளத்திற்குள் 2 தடவை இந்த நீதிமொழிகள் என்ன செய்யுது, வருது. அப்போது ஒரு நபரை பற்றி இன்னொரு நபர்கிட்ட போய் அவங்க இல்லாத நேரத்தில் அவங்கள குறித்து தவறான வார்த்தைகளை பேசுகிறத நம்ம கேள்விப்படும்போது, ஆமே, நம்மை குறித்து நாம் இல்லாத நேரத்தில் நம்மை பற்றி 2 நபர்கள் பேசி கொண்டார்கள், இவங்க இப்படி பேசியிருக்காங்க, இப்படிலாம் சொல்லியிருக்காங்க, இப்படிலாம் இல்லாதது பொல்லாததில் நினச்சிருக்காங்க, பேசியிருக்காங்க, அல்லது கேட்டதை போய் அப்படியே நினச்சிட்டாங்க. ஏன்னா கேட்டதை சொல்கிறவன் பிராண சிநேகிதனையும் பிரிச்சுருவான். அல்லேலூயா. கேட்டதை சொல்கிறவன் பிராண சிநேகிதனையும் பிரிச்சுருவானோ. அப்படின்னு என்ன அர்த்தம், உயிருக்கு உயிராக பழகினவங்களையும் பிரித்து விட்ருவாங்க. ஸோ இப்படிலாம் யாராவது நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் குறுக்கிட்டு அவங்க செயல்படும் போது அந்த வார்த்தைகள் எங்கே போய் தைக்குது, உள்ள. அது இன்னர் ஊண்டம் மாறுது, உள் காயமாக அது என்ன செய்யுது, மாறுது. வெளியில் காயப்பட்டால் அதை ஆத்துறதுக்கு என்ன இருக்குது, மருந்து இருக்குது. ஆனால் இப்போ எங்கே காயம், உள் காயம். இப்படிலாம் சிலர் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யலாம், குறுக்கிடலாம். அப்படி யாராவது உங்களை குறித்து சில தவறான வார்த்தைகளை பேசி அதனால் உங்களுக்குள், அதாவது உங்கள் இருதயத்திற்குள் உள்காயம் ஏற்பட்டிருந்தால் அந்த உள்காயத்தையும் இயேசு குணமாக்குவார். அல்லேலூயா. 109ஆம் சங்கீதம் அதனுடைய 22வது வசனத்தில் சங்கீதக்காரன் ரொம்ப அழகாக சொல்கிறார் பாருங்க, நான் சிறுமையும் எளிமையுமானவன், என் இருதயம் எனக்குள் எப்படி இருக்குது, குத்துண்டு இருக்கிறது. அது இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா, என் இருதயம் காயப்பட்டிருக்குன்றது. அல்லேலூயா. அதனால் இந்த வார்த்தையை கேட்குற உங்களுடைய இருதயம் காயப்பட்டிருக்குமானால் ஆண்டவர் அந்த காயங்களை கண்டிப்பாக குணமாக்குவார். அந்த காயங்களை அவரால் ஆற்ற முடியும், அந்த காயத்தை அவரால் கட்ட முடியும். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம், மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும், மனோ துக்கத்தினாலே ஆவி, மனசில் இருக்கிற துக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அது நம்முடைய உள்ளான ஆவியவே என்ன செஞ்சிருமா, முறிச்சிருமா. எலும்பு முறிஞ்சால் எவ்வளோ வேதனை இருக்குது, உடம்பில் எலும்பு முறிஞ்சால் அந்த வலியை நம்மளால் என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது. அதே போல் நம்முடைய ஆவியை முறிக்கக்கூடிய துக்கம் கூட என்ன செய்யுது இருக்குது. முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் சில வசனத்தில் பாருங்கள், 17 நீதிமொழிகள் 17 அதனுடைய 22வது வசனம் பாருங்கள், மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணுமா. அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆவி முறிஞ்சு போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், எலும்பே உலர்ந்துன்னா என்ன அர்த்தம், அவ்வளோதான், கொள்ளலாடி போயிடும். நிற்க முடியாது, நடக்க முடியாது, போக முடியாது, வர முடியாது, பேச முடியாது, செயல்பட முடியாது. நம்ம ஒரு அப்படியே உயிரோடு இருக்கிற மாதிரி தான் இருப்போம், ஆனால் நம்ம செத்தவங்களுக்கு சமமாக என்ன செஞ்சிருவோம், மாறிடுவோம். அப்போ முறிந்த ஆவி எலும்புகளை என்ன செய்யுதான், உலர பண்ணுது. நீதிமொழிகள் 18:14 நீங்கள் வாசித்து பார்த்தா அதில் இருக்கு பாருங்கள், முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும். அல்லேலூயா. மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும், ஆனால் அந்த ஆவி முறிஞ்சிட்டுன்னா யாரால் தாங்க முடியும். அது வரைக்கும் எதையும் தாங்கும் இதயம் அப்படின்னு வாழ்ந்திருந்தா கூட ஆவி முறிஞ்சிட்டுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் எதையுமே என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது, எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு என்ன செஞ்சுருவாங்க, வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அப்படி அவங்க வாழ்க்கையை முடங்கின மாதிரி என்ன செஞ்சிடும். இப்படி உள்காயத்தினால, முறிந்த ஆவியினால் யாராவது பாதிக்கப்பட்டு இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுட்டு இருந்தால் உங்கள் உள்காயங்களையும் ஆண்டவரால் என்ன செய்ய முடியும், ஆற்ற முடியும். அந்த முறிந்த ஆவியையும் ஆண்டவரால் மறுபடி உயிர்ப்பிக்க முடியும். ஏசாயா 30:26 கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே. அல்லேலூயா.
அப்போ பாருங்கள், ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு ஒரு நாளை வச்சிருக்கிறாரு. இப்படி உள்காயம்பட்டவங்க, முறிந்த ஆவியை உடையவங்க, உணர்வு பூர்வமாக பாதிக்கப்பட்டவங்கள ஹீல் பண்ணுறதுக்குன்னு ஒரு நாள் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த நாள் உங்கள் உள்காயங்கள் ஆற்றப்படுகிற நாள், உங்கள் மனதின் இருக்கிற அந்த காயங்களை கர்த்தர் கட்டுகிற ஒரு நாள், முறிந்திருக்கிற உங்கள் ஆவியை மறுபடி கர்த்தர் உயிர்ப்பிக்கிற ஒரு நாள். ஏன்னா நீங்கள் எல்லாம் அவருடைய சொந்த ஜனமாக இருக்கிறதுனால அடிக்காயம் அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்காயம். அந்த உள்காயத்தை அவர் கட்டுகிற நாள் இதுதான். கண்டிப்பாக உங்கள் காயங்களை இயேசு என்ன செய்வார்? கட்டுவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு தன்னுடைய ஊழியத்தை குறித்து அந்த இடத்துல சொல்கிறார் பாருங்க. எதுக்காக இயேசு இந்த பூமிக்கு வந்தார்? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். கவனிங்க, இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்க. அல்லேலூயா. கடைசியில் பாருங்க, நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்க. இருதயத்தில் நறுங்குண்டவர்களை குணமாக்க, நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்க. அதுக்கு தான் இயேசு இந்த பூமிக்கு ஊழியத்துக்கு வந்தார். அதுக்கு தான் அந்த அபிஷேகம் அவர் மேலே இருந்தது. கர்த்தருடைய ஆவியானவர் இருந்து இப்படியும் ஒரு இன்னர் ஹீலிங்க்கு ஜீசஸை ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார். அப்போ இந்த நாட்களிலும் உங்கள் இன்னர் ஹீலிங்க்கு, ஆமேன், உங்களுடைய இருதயத்தின் சுகத்திற்கு இயேசு மருந்து. அவர் உங்கள் நறுங்குண்ட இருதயத்தை, நொறுங்குண்ட இருதயத்தை விடுதலையாக்குவார், குணமாக்குவார். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நமக்கு இந்த வாக்குத்தத்தங்களெல்லாம் தந்திருக்கும் போது நம்ம இன்னும் அதை உள்ளே என்ன செஞ்சிட்டு கூடாது, வச்சுட்டு கூடாது. ஏசாயா 43:18-19, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், போதும் இப்பொழுதே அது தோன்றும். அப்போ உணர்வு பூர்வமாக நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க பார்த்தீங்களா? அதுக்கு நான் சில அடையாளங்களை சொன்னேன், சில காரணங்களை சொன்னேன், சில சூழ்நிலைகளெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ அதெல்லாம் மறந்துடு, முந்தினதை நீ நினைக்காத, அந்த பூர்வமானதை நீ சிந்திக்காத, யோசிக்காத. உன் உணர்வு பாதிக்கப்பட்டது எதனால், யாரால், எப்படி, அதெல்லாம் நீ மறந்துடு. நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். ஏன்னா என்னுடைய ஊழியம் உன் நறுங்குண்ட இருதயத்தை குணமாக்குவது, என்னுடைய ஊழியம் உன் நொறுங்குண்ட இருதயத்தை விடுதலையாக்குவது. நான் உனக்காக உன் நொறுங்குண்ட இருதயத்தை குணமாக்கி காயங்கட்ட உன் கூட இருக்கிறதுனால நீ முந்தினதை என்ன செய்ய வேண்டாம், நினைக்க வேண்டாம், பூர்வமானதை என்ன செய்ய வேண்டாம், சிந்திக்க வேண்டாம். எதனால் இப்படி பாதிப்பு வந்ததுங்கிறத உட்கார்ந்து நீங்கள் இனிமேல் என்ன செய்ய வேண்டாம், யோசிக்க வேண்டாம். அதையே நினச்சி மறுபடி உங்கள் இரவை கண்ணீரால் அந்த படுக்கையை கண்ணீரால் என்ன செய்ய வேண்டாம், நினைக்க வேண்டாம். நீங்கள் துக்கம் முகமாக இருக்க வேண்டாம். இனி நீங்கள் தொடர்ந்து அழுது கொண்டிருக்க வேண்டாம். இனி முறிந்த ஆவியோடு உங்கள் வாழ்க்கை பயணத்தை நீங்கள் தொடர வேண்டாம். ஏன்னா முந்தினதை நீ நினைக்காத, பூர்வமானதை நீ சிந்திக்காத, நான் ஒரு புதிய காரியத்தை செய்வேன்டார், அது இப்பொழுதே தோன்றுன்றாரு. அதுக்கப்புறம் ரொம்ப ஆச்சரியமாக சொல்கிறார், வழியே இல்லாத இடத்துலையும் அவர் வண்ணாந்தரத்தில் வழியை உண்டாக்குகிறாரு ஆண்டவர். ஆமென், அல்லேலூயா. அப்போது ஏன் முறிவு கட்டப்படுவதற்கு, நான் நொறுங்குண்டு போயிருக்கிறேன், நான் மறுபடி குணமாக்கப்படுவதற்கு ஒரு வழியுமே இல்லைன்னு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், யோசிக்க வேண்டாம். உங்கள்கிட்ட வழிகள் இல்லை என்பது உண்மைதான். ஆனால் உங்களை குணமாக்குகிற கர்த்தரிடத்தில் வழிகள் இருக்கிறது. உங்கள் காயங்களை கட்டுகிறதற்கு அவரிடத்தில் வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அவர் சொன்னதை நம்ம செய்யணும். ஏன் காயப்பட்டது, ஏன் நொறுக்கப்பட்டது, ஏன் சுக்குநூறாச்சு, ஏன் நசுக்கப்பட்டது, இந்த மன அழுத்தத்துக்கு என்ன காரணம், இந்த தனிமைக்கு என்ன காரணம், இந்த விரக்திக்கு என்ன காரணம், இந்த கோபத்துக்கு என்ன காரணம், இதெல்லாம் யோசிக்கிறத விட்டுட்டு நீங்கள் எனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்யுங்க. அல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த அழுத்தத்தை உள்ளேயே வச்சிட்டு இருக்கவும் கூடாது, இதை தப்பாமல் வெளிப்படுத்திடக்கூடாது. இந்த அடிக்காயத்தை உள்ளே வச்சிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் மெடிக்கலி
நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உள்ள சீல் பிதுக்காமல் மேலே பேண்டைட் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, காயம் ஆறுமா? அது உள்ள போய் நிறைய பாதிப்பு பண்ணி செஞ்சிடும், ஏற்படுத்திடும். அல்லேலூயா. அப்போ அதை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி சீல் பிதுக்குனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மருந்து வச்சு கட்டினாங்கன்னா உள்ளேருந்து அதை என்ன செஞ்சிட்டு இருக்கும், சுகமாகிட்டு. அதனால தான் முந்தினதை நீ நினைக்காத, பூர்வமானதை நீ யோசிக்காத. நீ இதெல்லாம் யோசிச்சுட்டே இருந்தனா அது உள்ள சீல் வச்சுட்டே இருக்கும். அது மறுபடி உனக்கு உள்ள அரிச்சிட்டு நினைச்சிக்கிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். நான் உனக்கு புது காரியத்தை செய்கிற தேவன், வழியே இல்லாத இடத்துலையும் வழியை உண்டாக்குகிற தேவன். நான் உன் இருதயம் நொறுங்குண்டதை அறிந்து உன்னை குணமாக்குவேன். உன் காயத்தின் தன்மை எப்படிப்பட்டது என்பதை அறிந்து காயம் கட்டுவேன். அல்லேலூயா. அதனால் நீ உள்ளேயே வச்சுட்டும் இருக்காத, நீ தப்பான முறையில் அதை வெளியே என்ன செஞ்சிடாத, காட்டிடாத. என்னை நம்பு, நான் சொல்கிறத நீ செய். ஆமேன். இந்த இமோஷனை நீங்கள் வெளிப்படுத்துகிற ரொம்ப கவனமாக இருக்கும். அல்லேலூயா. ஆமாம், அது தண்ணியை தரையில் ஊற்றுற மாதிரி. உங்கள் உணர்வை நீங்கள் தப்பாக வெளிப்படுத்திட்டீங்க அப்படின்னா மறுபடி தரையில் ஊற்றின தண்ணி அள்ள முடியுமா? அதனால தான் தப்பாகவும் வெளிப்படுத்திடக்கூடாது, உள்ளேயும் வச்சிட்ருக்கக்கூடாது. ஆண்டவர் சமூகத்துக்கு போங்க, இருதயத்தை ஊற்றி விடுங்கள். அன்னால் நம் மனக்லேசமுள்ள ஸ்திரீ கர்த்தருடைய சமூகத்தில் என் இருதயத்தை நான் என்ன செஞ்சிட்டேன், ஊற்றிட்டேன்னு சொல்லிட்டு ஆமென் சொல்ல பார்க்கலாம். அதுபோல் இமோஷனலாக நீங்கள் ஹர்ட் ஆகிருந்தீங்கன்னா ஒரு தேவ சமூகத்தில் வருவதற்கு ஒரு நாளை, ஒரு இடத்த, ஒரு நேரத்தை தீர்மானம் பண்ணுங்க. ஆமென். pour out your heart into the presence of God. தேவ சமூகத்தில் உங்கள் இருதயத்தை என்ன செஞ்சிருங்க, ஊற்றி விடுங்கள். அவர் உங்கள் இருதயத்தின் காயங்களை கட்டுவார். ஆமென். நொறுங்குண்ட உங்கள் இருதயத்தை அவர் குணமாக்குவார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அவர் நம்முடைய உணர்வுகளை புரிந்த தேவன், உணர்வு பூர்வமாக சுகம் தருகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழையதை மறக்க செய்வார், புதிய காரியத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நான் முந்தினதை நினைக்க மாட்டேன் ஆண்டவரே சொல்லுங்கள். பூர்வமானதை நான் யோசிக்க மாட்டேன். இந்த காயத்திற்கு என்ன காரணம் அதெல்லாம் நான் யோசிக்க போகிறதில்ல. ஏன் இமோஷனலாக நான் ஹர்ட் ஆனேன் அப்படிங்கிறதெல்லாம் திங்க் பண்ண போகிறதில்ல. ஆண்டவர், நீங்கள் ஒரு புதிய காரியத்தை செய்கிறதுக்கு என்னையை நான் கமிட் பண்ணுறேன் ஆண்டவர், என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவர். உங்கள் அற்புதமான வல்லமையின் பிரசன்னம், ஆவியானவரே உம்முடைய அபிஷேகம் என்னை குணமாக்கட்டும், என் உணர்வுகளை குணமாக்கட்டும். உடைய பிள்ளைகளுடைய உணர்வுகள் இன்றைக்கு சுகமாகட்டும். இருதயம் நொறுங்குண்ட நிலையில் இருக்கிற இவர்கள் இன்றைக்கு சுகமடைவார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.